بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற தலைப்பில் சாதனை புரிந்த சரித்திர புருஷர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அதற்கே உரிய பாடங்கள் படிப்பினைகளோடு அன்றாடம் பார்த்து வருகிற நாம் இந்த தொடரின் 67வது தினமான இன்று சத்திய சஹாபாக்களில் தாமதமாக இஸ்லாத்தில் இணைந்தாலும் மகத்தான சாதனைகளுக்கும் வரலாற்றில் நீங்காத இடத்திற்கும் சொந்தக்காரரான ஹதரத் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஹதரத் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு, இது அவர்களின் பட்டப்பெயர். அக்காலத்தில் பொதுவாக அரபுகள் பெயரிலே ஆழமான அர்த்தங்களை பல இடங்களில் பார்க்கவில்லை. கவலை என்றும் கண்ணீர் என்றும் கல் என்றும் மண் என்றுமெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். இவருக்கான இயற்பெயர் அபூ சுஃபியானுடைய பெயர் சஹர் என்பதாகும். சஹர் என்பதால் பாறைக்கு பாறாங்கல்லுக்கு சொல்லப்படும். அவருடைய தந்தைக்கு ஹர்ப் என்று பெயர். ஹர்ப் என்றால் போர் என்று பொருள், சண்டை என்று பொருள். சஹர் இப்னு ஹர்பு, சண்டையின் மகன், பாறாங்கல் என்பது அதனுடைய பொருளாகும். ஆனால் பின்னாட்களில் அபூ சுஃபியான் என்கிற பெயரிலேயே பிரபலமாகிவிட்ட இவர்கள் உமையா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். உமவியினுடைய நீண்ட வரலாறு, உமவியாக்களினுடைய வரலாறு இவர்களிடமிருந்து துவங்குகிறது. ஹதரத் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்னாட்களில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தவர்கள். அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய பாரம்பரியம் மிக்க பரம்பரை, இவைகளை குறித்தெல்லாம் சற்று நாம் சிந்திக்க வேண்டும். ஹதரத் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 10 வயது மூத்தவர்கள் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 20 வருடங்களுக்கு பின்னாலே தான் இவர்கள் மௌத்தாகிறார்கள். சற்றொப்ப 90 வயதுகளை நெருங்குகிற போது நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட அபூ சுஃபியான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களுடைய தாய் சஃபியா. இந்த சஃபியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துணைவியர்களில் ஒருவரான மைமூனா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய குப்பி உறவு முறை வேண்டும். ஹதரத் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தை ஹர்ப் மிகப்பெரிய உமையாக்களினுடைய தோற்றுவாயாக இருந்தவர். பழங்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் மக்காவில் நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தங்களிலெல்லாம் தலைவராக இருந்தவர். சொல்லப்போனால் போர் பிரியர்களாக இவர்களின் பரம்பரை இருந்திருக்கிறது. சொல்லுவார்கள், அபூ சுஃபியானுடைய தந்தை ஹர்ப் அவர்கள் தான் முதலாக அரபியை எழுத்துருவிலே எழுதினார்கள். எழுதத் தெரிந்தவர் என்பதல்ல, அரபியினுடைய எழுத்தின் மூலத்தை கண்டறிந்து அரபி மொழியில் எழுதியவர்கள் இவர்கள்தான் முதலாமாவர் என்று சொல்லுவார்கள். இந்த அபூ சுஃபியானுடைய தந்தை ஹர்ப் இருக்கிறாரே, இவருடைய சகோதரி தான் அர்வா என்ற பெண்மணி. உம்மு ஜமீல் என்பது அந்த பெண்ணிற்கு பட்ட பெயர். யார் இந்த அர்வா? உங்களுக்கெல்லாம் தெரியும், அபூ லஹபுடைய மனைவி. திருக்குர்ஆன் ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமக்கக்கூடிய அபூ லஹபின் மனைவி குறித்து சாபமிடுகிற, திருக்குர்ஆனால் திட்டி தீர்க்கப்படுகிற அர்வா இந்த அபூ சுஃபியானுக்கு ஒரு வகையிலே குப்பி முறை வேண்டும். ஹதரத் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிறைய நன்மக்களை பெற்றார்கள். குறிப்பாக உமையாக்களினுடைய அரசாட்சி முறையின் தலைவாயிலாய் கருதப்படுகிற முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு இவர்களின் மகன்.
நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர்களில் ஒருவரான உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா இந்த அபூ சுஃபியான் அவர்களுடைய மகள். இந்த வகையிலே பார்க்க போனால் நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர் மாமனார் முறை வேண்டும். அபூ சுஃபியானுடைய மகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவியாகி அதன் வழியாக நமக்கெல்லாம் தாயாகி இருக்கிறார்கள். ஹதரத் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திலே சேருவதற்கு முன்னாலே அவர்களுடைய கோத்திரத்தால் மதிக்கப்படுகிற பெரும் தலைவர். கோத்திரத்தினுடைய தலைவராக மட்டும் இருந்தார், உமையாக்களின் தலைவராய். பத்ரு போர் முடிந்து மக்காவின் முக்கிய புள்ளிகளான 2 பேர் இறந்து போனார்கள் அல்லவா, ஒன்று அபூஜஹில், இன்னொன்று உத்பா. இந்த 2 பேரும் இறந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த குறைஷிகளின் தலைமை பொறுப்பு அபூ சுஃபியானுக்கு வந்தது. ஒட்டுமொத்த குறைஷிகளுக்கு தலைவராக இருந்தவர், உஹது போர்க்களத்தினுடைய வெற்றிக்கு வித்திட்டவர், முஸ்லிம்களை பெரும் சேதாரத்தை முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தியவர் என்பதால் குறைஷி மட்டுமல்ல, அரபுலகின் அனைத்து குழுக்களின் தலைவராய் ஆகிவிட்டார்கள். பொதுவாக இவர்கள் அப்படிப்பட்ட பதவிகளை இஸ்லாத்திற்கு முன் விரும்பியவர்களாக இருந்தார்கள். எனவே முதலில் அவர்கள் கோத்திரத்தின் தளபதி, பின்னாலே குறைஷிகளுக்கெல்லாம் தலைவர், பின்னாலே அரபுலகத்தின் அனைத்து குழுக்களுக்கும் தலைவர் என்றெல்லாம் பதவிகள் வகித்த அபூ சுஃபியான் மிகப்பெரிய செல்வச் செழிப்பு கொண்டவர் மட்டுமல்ல, மிகப்பெரிய பணக்காரர். நல்ல வியாபாரியாகவும் அவர் அக்காலத்தில் திகழ்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பல்வேறு குடும்பம் மற்றும் தனிநபர் சார்ந்த தன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய அபூ சுஃபியான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படியெல்லாம் பின்னி பிணைந்தது, அவர் முன்னாலே எப்படி இருந்தார் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய மிக கடுமையான விரோதிகளில் அபூ சுஃபியானும் ஒருவர். சற்றேறக்குறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை தொடங்கியதில் இருந்து 20 வருஷ காலங்கள் இஸ்லாத்தினுடைய எதிரி. எல்லாம் வல்ல இறைவன் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு இஸ்லாத்தின் பக்கம் இவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். அதற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய தளபதிகளில் ஒருவராய், போர்க்களங்களின் நாயகராய், பின்னாலே வரக்கூடிய இஸ்லாமிய உலகுக்கெல்லாம் முன்மாதிரி பாடங்களை தரக்கூடிய அளவுக்கு மிக பெரும் சஹாபியாக திகழ்கிறார்கள் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நிறைய மனைவிகள், நிறைய மக்கள். ஃபஸ்ட்டு மனைவி இவர்களுக்கு, அபூ சுஃபியான் அவர்களுக்கு சஃபியா என்கிற மனைவி. இறையருளால் அந்த சஃபியாவிற்கு குழந்தைகள் பிறந்தது. ஹன்லலா என்ற ஒரு ஆண் குழந்தை. இந்த ஆண் குழந்தை தான் பத்ரிலே காஃபிராக கொல்லப்பட்டவர். 2வது குழந்தை உம்மு ஹபீபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடித்தார்கள். 3வது குழந்தை உமைமா, அவரும் அபூ சுஃபியான் அவர்களுடைய மகளாக இருந்தார். அடுத்த மனைவி உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் நீக்கமர நிறைந்திருக்கிற பிரபலமான ஹிந்தா. ஹிந்தா அம்மையார் அபூ சுஃபியானுடைய அடுத்த மனைவி. இந்த ஹிந்தாவிற்கு பிறந்தவர்கள்தான் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா, உத்பா என்றொரு குழந்தை, உம்முல் ஹகம் என்றொரு குழந்தை. இவர்களெல்லாம் ஹிந்தா பெற்றெடுத்த குழந்தை 4 பேர். அடுத்தடுத்தும் நிறைய குழந்தைகள், மனைவிகள் பட்டியலிட்டு அதிலே நிறைய நேரம் சென்றுவிடும். ஜைனப் என்றொரு மனைவி, ஆத்திகா என்றொரு மனைவி, சஃபியா என்றொரு மனைவி, உமாமா என்றொரு மனைவி, கடைசியாக லுபாபா என்றொரு மனைவி. இந்த மனைவிமார்களின் வழியாக இவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் 17. இந்த 17 குழந்தைகளில் 7 ஆண் மக்கள், 7 ஆண் மக்கள், மீதி 10 பெண் மக்கள். இவருக்கான மிகப்பெரிய பாக்கியம் இவர்களுடைய மகள் உம்மு ஹபீபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவியாகி நமக்கெல்லாம் தாயானார். உம்மு ஹபீபா அம்மையாரின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உம்மு ஹபீபா அபூ சுஃபியானுடைய மகள்
உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ்னு ஒரு ஆளுக்கு கட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆள் திடீர்னு மக்காலிருந்து விட்டுட்டு ஓடி போய் அபிசீனியாவில் இருந்து கொண்டார். திடீர்னு கிறிஸ்தவராக தன்னை அறிவித்து கொண்டார். உம்மு ஹபீபா மனைவியை பார்த்து, அப்போது உம்மு ஹபீபாவின் பெயர் உம்மு ஹபீபா அல்ல, ரம்லா. அபூ சுஃபியானுடைய மகளுக்கு அவர் சூட்டியிருந்த பெயர் ரம்லா என்பதுதான். ரம்லாவை அபிசீனியாவுக்கு வரச் சொல்லி தான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதை சொல்லி நீயும் கிறிஸ்தவளாக வேண்டும் என்று சொன்னார். அப்போது ரம்லா நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். கணவனோடு வரவில்லை. எல்லாம் வல்ல இறைவன் உம்மு ஹபீபாவின் மனதிலே முதலிலேயே இஸ்லாத்தை கொடுத்து விட்டான். அதாவது ரம்லாவின் இதயம் இஸ்லாத்தை ஏற்றதால் கிறிஸ்தவளாக மதம் மாற மாட்டேன் என்று சொன்னதோடு கணவன் சொல்லிவிட்டான், அப்படி என்றால் நீ என் மனைவி இல்லை, உன் வயிற்றிலே இருப்பது எனது பிள்ளையும் அல்ல, உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மார்க்கத்திற்காக தன் கணவனை கூட துறக்க தயார் என்று புறப்பட்ட பெண்மணிகளில் ரம்லா முக்கியமானவர்கள். கணவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். சில அறிவிப்புகளின்படி அவர் கிறிஸ்தவராக மாறி இந்த பெண்ணை துரத்திவிட்டார் என்றும், சில வரலாற்றாசிரியர்கள் அவன் இறந்து போனான், அதற்கு பிறகு உம்மு ஹபீபா நிறை மாத கர்ப்பிணியோடு அவருடைய ஊர் மக்காவாக இருக்க அபிசீனியாவிலே குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். பிறந்த குழந்தையை கையில் வைத்து கொண்டு பலவீனமான உடலில் பாலில்லாத நிலையில் அக்குழந்தைக்கு பாலூட்ட செவிலித்தாய்மார்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற நிலையில், அந்த செவிலித்தாய்மார்களுக்கு ஊதியம் கொடுக்க தன்னிடத்திலே காசு இல்லை என்ற நிலையில் கஷ்டப்பட்டு கைக்குழந்தையோடு சுற்றுகிற இப்பெண்மணியை குறித்து அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கிற போதே உத்தரவிட்டான், உம்மு ஹபீபாவை திருமணம் செய்யுங்கள். அந்த நாட்டு மன்னர் நஜ்ஜாசியிடம் இதற்காக பேச்சுவார்த்தை நடத்துங்கள். இறைபாதையில் மாபெரும் தியாகத்தை செய்த அபூ சுஃபியானுடைய மகள் ரம்லாவுக்கு இறைவன் வழங்கிய பெரிய அருட்கொடை, அன்னலாரின் மனைவியாய் வாழுகிற பெரும்பேறு பெற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியானதற்கு பிறகு கேட்டார்கள், உன் பெயர் ரம்லா, இனிமேல் ரம்லா அல்ல, நீ உம்மு ஹபீபா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த பெயர்தான் உம்மு ஹபீபா. சுருக்கமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிற அபூ சுஃபியான் இந்த பெண்ணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமனாராகி விடுகிறார்கள். இந்த அபூ சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்திலே சேருகிற அந்த வரலாறு, அதற்கு முன்னால் நாம் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். ஒரு தடவை இவர் இஸ்லாத்திலே சேருவதற்கு முன்னாலேயே அபூ சுஃபியான் இன்னும் முஸ்லீம் ஆகலை, காஃபிராக இருக்கிறார் மட்டுமல்ல, கடுமையான காஃபிர், மிக கடுமையான இஸ்லாமிய விரோதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மன்னர்களுக்கும் கடிதம் அனுப்பியது போலவே ரோம் நாட்டு மன்னர் கைசருக்கு கடிதம் அனுப்பினார்கள். கைசருக்கு கடிதம் கிடைத்தவுடன் யாராவது அந்த பகுதியை சார்ந்த அரபிகளிடம் விசாரிக்க வேண்டுமே, யாரை விசாரிக்கலாம் என்கிற போது 30 பேரோடு அபூ சுஃபியான் வணிக நிமித்தமாக அங்கே வந்திருக்கிறார், கூட்டி வரச் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். 30 பேரும் வந்தபோது மன்னர் கேட்டார், அரசவையிலே வைத்து எல்லா அமைச்சர்களுக்கும் முன்னால் அமைச்சரவையிலே விசாரிக்கப்படுகிறது, உங்கள் 30 பேரில் பெருமானாருக்கு குடும்ப ரீதியாகவும் பரம்பரை ரீதியாகவும் நெருக்கமானவர்கள் யார் என்கிற போது எல்லோரும் அபூ சுஃபியானை சொல்லிவிட்டார்கள். அபூ சுஃபியானும் ஆம் நான் நெருக்கமானவேன் என்று சொல்லி முன்னாலே வந்து விட்டார். எதற்கு தெரியுமா? எப்படியாவது முகம்மதை இங்கே சிக்க வைத்து விடலாம் என்பதற்காக. இஸ்லாத்தை ஒரு வகையில் இந்த மன்னர்களிடம் சொல்லி காயப்படுத்தி விடலாம் என்பதற்காக. எப்படியும் இன்றைக்கு ஒரு வழி பார்த்து விடலாம் என்று ஒரு முடிவோடு நின்றார். அபூ சுஃபியானிடம் ரோம் நாட்டினுடைய பேரரசர் கைசர் விசாரிக்க துவங்குகிறார். இப்போது உரையாடல் அபூ சுஃபியானுக்கும் கைசருக்கும் நடக்கிறது. சஹீஹுல் புகாரியினுடைய முதல் பாடமான வஹியின் பாடத்தில் இந்த பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி அப்படியே இடம்பெற்றிருக்கிறது. கைசர் என்பது அந்த மன்னருக்கு பெயர் அல்ல, போஸ்ட். பிரதமர், ஜனாதிபதி என்பது போல கைசர் என்று சொல்லுவார்கள். அவருடைய அந்த விசாரிக்கிற மன்னருக்கு பேர் ஹிர்கல்.
ஹெர்கல் என்றும் ஹெராக்லியஸ் என்றும் ஹெர்குலஸ் என்றும் பல்வேறு வகையாக சொல்லப்படுகிறது. ரோம் நாட்டை ரோம் நாடு, ரோமர்கள், ரோம ராஜ்யம், பைசாந்திய பேரரசு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே பைசாந்திய மன்னர் ஹெர்கல் விசாரிக்கிறார், ஹெராக்லியஸ் விசாரிக்கிறார். அபூ சுஃபியானை பார்த்து 10 கேள்வி கேட்பார். 10 கேள்விக்கும் அபூ சுஃபியான் பதில் சொல்லுகிறார். எந்த இடத்திலும் பெருமானாரை சிக்க வைக்க முடியவில்லை, எந்த இடத்திலும் இல்லாததை சொல்ல முடியவில்லை, மட்டுமல்ல அப்படி பகிரங்க பொய் சொல்ல அவருக்கு அங்கே மனம் வரவில்லை. நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், பின்னாட்களில் சஹாபியாகி மிக பெரும் இஸ்லாமிய சரித்திர சாதனைகளில் இடம்பெறப் போவதாலோ என்னவோ அபூ சுஃபியானை துவக்கத்திலிருந்தே அல்லாஹ் தவறான தகவல் எதையும் நபிகள் நாயகம் குறித்து சொல்லாமலேயே வைத்து விட்டான். கொஞ்சம் பாருங்கள், அந்த கேள்விகளையும் பதில்களையும் சுவாரஸ்யமாகவே இருக்கும். பைசாந்திய மன்னர் கேட்கிறார், ரோம் நாட்டினுடைய கைசர் கேட்கிறார், ஆமாம் உங்கள் ஊரில் வந்திருக்கிறாரே முஹம்மது, அவருடைய குலம் கோத்திரம் எப்படி? அபூ சுஃபியான் பதில் சொன்னார், உயர்ந்த குலம், ஹாஷிம், குறைஷி, நல்ல உயர்ந்த குலத்திலே தான் அவர் இருக்கிறார். இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, ஹல்கால ஹாதல் கவுல மின்கும் அஹதுன் கபுலஹு, இப்போ இவர் தன்னை நபி என்று சொல்கிற மாதிரி இவர் குடும்பத்தில் இவருக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா என்று கேட்கிறார். அபூ சுஃபியான் சொன்னார், எங்கள் மக்கால இதுவரை யாரும் அப்படி சொல்லலை. 2 கேள்வி முடிந்தது. 3வது கேள்வி, ஹல்கானமின் ஆபா இஹி மிம் மலிக்கின், இவருடைய முகம்மது இப்போ நபின்னு சொல்கிறாரு, இவருடைய மூதாதையர்களில் யாராவது அரசராக இருந்தாங்களா? 3வது கேள்வி, இல்லைன்னு பதில் சொல்லிட்டார் அபூ சுஃபியான், யாரும் அரசல் இல்லை. 4வது கேள்வி, இவரை இப்போது இந்த முகம்மதை பின்தொடர்பவர்களில் நிறைய பேர் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்களா அல்லது பலவீனமான பிற்படுத்தப்பட்ட மக்களா என்று கேட்கிறார். அபூ சுஃபியான் பதில் சொல்லுகிறார், பலவீனமானவர்கள் தான் பின்பற்றுகிறார்கள். 5வது கேள்வி, அயஸீதூன அம் யன்குஸூன், ஆமாம் முகம்மது எல்லாம் பின்பற்றுறாங்கன்னு சொல்கிறியே, அவங்க நாளுக்கு நாள் வளர்கிறார்களா அல்லது குறைகிறார்களா? வளர்ச்சியா அல்லது தேய்மானமா? அபூ சுஃபியான் சொல்லுகிறார், நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே தான் போகிறார்கள். 6வது கேள்வி, ஹல் யர்தத்து மின்கும் அஹதுன் சுஹ்தத்தன் லிதீனிஹி, அவருடைய மார்க்கத்தில் நுழைஞ்சதுக்கு பின்னாடி அது பிடிக்காமல் யாராவது அந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறாங்களா? இந்த கேள்வி. அபூ சுஃபியான் பதில் சொல்லுகிறார், இல்லை, யாருமே உள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் வெளியே வர்றதில்லை. 7வது கேள்வி, இப்போது தன்னை நபி என்று சொல்லுகிற முஹம்மது, இதற்கு முன்னால் நீங்கள் அவர் பொய் சொல்லி பார்த்திருக்கிறீர்களா? அபூ சுஃபியான் இந்த நேரத்தில் ஏதாவது பதில் சொல்லலாமல்ல, இங்கெல்லாம் எங்கேயுமே தவறான பதில் தரல, சரியான தகவலே தருகிறார். இந்த 7வது கேள்வி, இதுக்கு முன்னாடி இவர் பொய் சொல்லி பார்த்திருக்கிறீர்களா, பொய் கூறியதாக அவரோடு உங்களுக்கு ஏதேனும் அனுபவம் உண்டா? பதில் சொன்னார் அபூ சுஃபியான், இல்லை, மஜரபுனா அலைஹி கதீபன், பொய் சொல்லி நாங்கள் இன்னும் அவர் விஷயத்தில் அனுபவப்படலை. 8வது கேள்வி, எங்கேயாவது ஒரு குறையை சொருகிடலான்னு பார்க்குறார் அபூ சுஃபியான், முடியலை. அடுத்த கேள்வி, ஃபஹல் யக்திர், உடன்படிக்கையெல்லாம் அவரோட செஞ்சுருக்கிறீங்களா, அவர் ஒப்பந்தங்களை முறிக்கிறவரா அப்படின்னு கேட்குறார் அரசர். அபூ சுஃபியான் சொல்லுகிறார், இதுவரையும் முறிக்கலை, ஆனால் நாங்கள் இப்போ அவர் கூட ஒரு ஒப்பந்தத்தில் தான் இருக்கிறோம், இந்த ஒப்பந்த விஷயத்தில் அவர் என்ன செய்வார்னு தெரியலை. இந்த பதிலை சொல்லிவிட்டு இந்த 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 அறிவிப்பையே அபூ சுஃபியான் முஸ்லீம் ஆனதுக்கு பிறகு தான் இந்த கேள்வி பதில்களெல்லாம் அறிவிக்கிறார். நான் இப்படி போயிருந்தப்போ என்கிட்ட கேட்டாங்கன்னு. இதை சொல்லும்போது அபூ சுஃபியான் சொல்கிறாரு, இந்த இடத்துல இது ஒன்று மட்டும்தான் என்னால் சொருக முடிஞ்சது. என்னன்னு, அவர் மோசடி செய்வாரான்னு கேள்வி, செய்ய மாட்டாருன்னு முடிக்கணும், முடிக்கலை, ஆர்வ மேலீட்டில் ஒரு வரி சேர்த்து போடுறார், பதிலை தாண்டி ஒரு வரி. என்ன வரி? இது வரைக்கும் அவர் மோசடி செய்யலை, ஒப்பந்தத்தை முறிக்கலை, ஆனால் இப்போ நாங்களும் அவரும் ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கோம், இதில் அவர் என்ன செய்வார்னு தெரியலை. இந்த வரி தான் சேர்க்க முடிஞ்சது. அடுத்த கேள்வி கேட்டார். 9வது கேள்வி மன்னர் கேட்கிறார், ஹல் காத்தல் துமூகு கைஃப கானல் கிதாலு ஃபீக்கும்,
இது வரைக்கும் அவரோட போர் செஞ்சுருக்கிறீங்களா? போரெல்லாம் எப்படி நடக்குது? அபூ சுஃபியான் பதில் சொன்னார், போரெல்லாம் செஞ்சுருக்கிறோம். போரை பொறுத்த வரையும் நாங்களும் அவரும் சரிசமமாகவே போர் செய்கிறோம். கடைசி 10வது கேள்வி, அவர் உங்களுக்கு என்ன உத்தரவிடுகிறார்? அந்த முஹம்மது என்ன சொல்லுகிறார்? அபூ சுஃபியான் சொன்னார், சிலை வணக்கத்தை விட வேண்டும் என்று சொல்லுகிறார், தொழ வேண்டும் என்று சொல்லுகிறார், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், உறவுகளை பேண வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அபூ சுஃபியான் இந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்லிவிட்டு அவர் சொல்லுவதாக புகாரி ஷரீஃபில் இருக்கிற ஹதீஸ், வல்லாஹி லௌலல் ஹயாஉ மின் அன் யஅதிரு அலைய கதிபன் லகதப்து அன்ஹு. என் விஷயத்தில் பொய்காரரு, இவன் ஒரு பொய்யன்னு அந்த சபையில் எல்லாரும் பட்டம் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு மட்டும் நான் பயப்படலைன்னா, அப்படிங்கிற வெக்க உணர்வு மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லியிருப்பேன். ஆனால் அன்னைக்கு சொல்ல முடியல. சரி, இந்த பதிலையெல்லாம் கேட்டதற்கு பிறகு அந்த கைசர் ஒரு முடிவுக்கு வருகிறார். அதாவது ஹிர்கல் ஒரு முடிவுக்கு வருகிறார், ரோம் நாட்டினுடைய பேரரசர். இவர் கேட்ட கேள்வி எல்லாம் முக்கியமான வித்தியாசமான கேள்வி. பரம்பரையை பற்றி கேட்குறார். முன்னாடி அரசராக இருந்தாங்களா அவங்க குடும்பத்தில்னு கேட்குறார். இதுக்கு முன்னாடி யாராவது சொன்னாங்களான்னு கேட்குறார். இப்படி ஏராளமான கேள்விகள். அதிலே கடைசியாக ஹிர்கல் சொன்னார், ஃபைன்கானமா தகூலு ஹக்கன். அபூ சுஃபியானை பார்த்து சொல்லுகிறார், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா, உண்மையாக இருந்தா நல்லா தெரிஞ்சுக்கோ, ஃபசயம்லிகு மௌதிஅ கதமைய ஹாத்தைனி. நான் இப்போ நின்றுட்டுருக்கிற இந்த இடம், இந்த அரசவை எல்லாம் அவர் பின்னாலே கைப்பற்றுவார். நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தா. எனக்கு இப்படி ஒரு நபி வருவார் என்றும் எல்லா பிரதேசங்களையும் அவர் வெல்வார் என்று எனக்கு தெரியும். சொல்லிட்டு கடைசியாக அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார், வலவ் குன்து இந்தஹு லகஸல்து அன் கதமைஹி. நான் மட்டும் இப்போ அந்த முஹம்மது பக்கத்தில் இருந்தால் அவர் காலை நான் கழுவி விடுவேன் என்று சொன்னார். யார்? ஹிர்கல் மன்னர். இஸ்லாத்திலே சேருவதற்கு முன்னாலேயே அபூ சுஃபியானுக்கு மனதிலே ரொம்ப ஆழமாக பதிந்த நிகழ்ச்சி இது. அவர் இன்னும் இஸ்லாத்தில் சேரல. சொல்லப்போனால் இஸ்லாமத்திற்கு எதிரான போர்களின் படைத்தளபதியே இவர் தான் இல்லையா? ஆனாலும் கூட மனசுக்குள்ள ஆழமாக ஒரு காயம் ஏற்படுது. எங்கோ இருக்கிற ரோம் நாட்டினுடைய பேரரசன் முன்பின் முகம்மதுவை பார்த்ததில்லை, ஊரை கூட பார்த்ததில்லை. ஆனால் அவர்கள் வேதத்தை எல்லாம் கற்றறிந்து வைத்தவர்கள். அவர்கள் இத்தனை கேள்விகளையும் விசாரிச்சுட்டு எல்லா தேசத்தையும் அவர் கைப்பற்றுவார், நான் மட்டும் பக்கத்தில் இருந்தால் அவரை காலை கழுவி விடுவேன்னு சொன்னது வெளியில் சொல்ல முடியலன்னாலும் அபூ சுஃபியான் உள்ளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் அவர் மாறலை. அப்போவெல்லாம் இஸ்லாத்தில் சேரலை. தொடர்ந்து எதிரிப்படைகளின் தளபதி. உங்களுக்கு தெரியும் இல்லையா, பத்ருக்கு காரணமே இவர் தானே. அதாவது ஒரு வாணிப குழுவில் இவர் போயிட்டார். இவரை ஃபாலோ பண்ண போய் தான் அபூஜகளெல்லாம் இவரை காப்பாற்ற போய் தான் படையோடு வந்தது. இவர் சேஃபாக மக்கா போய் சேர்ந்துட்டார். ஆனால் அபூஜஹல் படையை திருப்பாமல் வந்தது வந்தோம் மோதிவிடலாம் என்று தான் பத்ரு நடைபெற்றது. ஹைர், அபூ சுஃபியானுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல ரசூலுல்லாவை பற்றி மற்றவர்கள் பேசிய சில உயர்ந்த வாக்கியங்கள் ஆழ் மனதிலே அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு வடுவை. இன்னொரு டைம் ஒரு சஹாபி ஸைத் இப்னு தஸ்னா ரதியல்லாஹு அன்ஹு, அவரை பிடிச்சி சித்திரவதை எல்லாம் பண்ணி அவரை தூக்கு மேடையில் ஏற்றி அவரை கொல்றதுக்கு முன்னாடி அபூ சுஃபியான் தான் கேட்டார், ஏப்பா உன் இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கட்டும், நீ ஃப்ரீயாக வீட்டுக்கு போய் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம், சம்மதிக்கிறியா? உன் இடத்துல ரசூலை கொண்டு வந்து வச்சிரு, நீ கிளம்பி போயிரு, அது உனக்கு சம்மதமா? ஸைத் இப்னு தஸ்னா, நிறைய சஹாபிகளுக்கு இது போன்ற சந்தர்ப்பம் நடைபெற்றிருக்கிறது. முன்னாலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை பேசுகிற போதும் நாம் சொல்லியிருக்கிறோம். ஸைத் இப்னு தஸ்னாவும் அதான் சொன்னார், நான் என் வீட்டில் சந்தோஷமாக இருக்க எம்பெருமானாரின் காலில் ஒரு முள் குத்துவதை கூட என்னால் அனுமதிக்க முடியாது. இந்த அபூ சுஃபியானுக்கு உள்ளம் படங்குது. ஏன்னா அடுத்த நிமிஷம் சாக போகிறார், அடுத்த நிமிஷம் வெட்டி கொலை பண்ண போகிறோம். சாகர நேரத்தில் லாஸ்ட்டாக தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், உன்னை வேணால் அனுப்பிச்சிட்றேன்ப்பான்னு என்ன தெளிவாக பேசுகிறாரு. காலில் முள் குத்துறது கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் குத்தக்கூடாது.
அப்போ தான் அபூ சுஃபியான் தன்னை சுற்றி இருப்பவர்களிடத்திலே அவரை அறியாமல் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் ஹதீஸுகளில் பதிவாக இருக்கிறது. மா ரஅய்து மினன் நாஸி அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. மக்களில் ஒருவர் மற்றவரை பிரியம் வைக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் முகம்மதுவின் தோழர்கள் பிரியம் வைப்பது போல, மஹப்பத்து வைப்பது போல நான் வேறு யாரையும் பார்த்ததில்லை. சஹாபாக்கள் பெருமானார் மீது வைத்த பிரியத்திற்கான சான்று ஒரு எதிர்ப்படை தளபதியின் வாயிலே வருகிறது. நபிகள் நாயகத்தை எந்த அளவு நேசிக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு ஹுப்புர் ரசூலை பற்றி, மஹப்பத்துர் ரசூலை பற்றி, பெருமானார் மீதான பிரியத்தை பற்றி நமக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். அபூ சுஃபியான் சொல்லுகிறார், மக்களிலேயே யாரும் அப்படி பிரியம் கிடையாது. உண்மைதான், உலக வரலாற்றில் தங்கள் தலைவர்களை உயிருக்கு மேல் நேசித்தவர்கள் அநேகமாய் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசித்தது போல யாரும் இல்லை. இதெல்லாம் அபூ சுஃபியானுடைய உள்ளத்தில் இஸ்லாம் குறித்து, நபிகள் நாயகம் குறித்து ஆழமான வடுவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவர் கலிமா சொல்லலைய ஒழிய அவர் திரும்பிய திசையெல்லாம் முஹம்மது என்கிற மாபெரும் ஆளுமையால் அவர் உள்ளம் காயம்படுகிறது, வடு ஏற்படுகிறது, ஆறாத வடு. எல்லாத்துக்கும் மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, நம்ம 2 பேத்துக்கு இடையில் 10 வருஷம் போர் வேணான்னு. உதைபியால் தான் உடன்படிக்கை ஆச்சு இல்லையா, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் போரை முறிச்சிட்டாங்க. யாருன்னா இவங்க ஆளுக்கு தான் முறிச்சது. அபூ சுஃபியான், காஃபிர்கள், இவங்களுடைய தோழமையில் இருக்கிற குழுக்கள். அந்த குழுவுக்கு பேர் ஹுஸாஆன் பேர். இப்போ முறிச்சிட்டதுனால எந்த நேரமும் நபிகள் நாயகம் நம் மீது படையெடுக்கக்கூடும், சண்டை போடக்கூடும். என்ன ஒப்பந்தம் முறிச்சு போச்சு, முறிச்சது இவங்க தான். அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நம் மீது படையெடுப்பார்கள். எடுக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். படையை திரட்டிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வருவாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு அப்படி மெதுவாக மதீனாவுக்கு போகிறார். போய் ரசூலுல்லாவையெல்லாம் பார்க்கல, அப்படியே ஒரு ரவுண்டெல்லாம் அடிக்கிறார். மற்றவங்கள்ட்ட எல்லாம் கேட்குறார், ஆமாம் அடுத்து என்ன முடிவில் இருக்கார் முகம்மது, என்ன முடிவில் இருக்கிறார், இப்படியே கேட்குறாரு எல்லாத்துட்டையும். யாரும் சரியான பதிலே சொல்லலை. லேசாக விசாரிக்கலான்ட்டு கடைசியாக மகள் வீட்டுக்கு போகிறார். உங்களுக்கு முன்பே சொல்லி இருக்கிறேன், மகள் உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி, இவருக்கு மகள். நேராக வீட்டுக்கு போன உடனே அந்த மகள் உம்மு ஹபீபா, அதாவது இஸ்லாத்தில் சேர்ந்துட்டா இஸ்லாமை விட உலகத்தின் உறவுகளெல்லாம் 2ஆம் பட்சமாக மாறிவிடும். உம்மு ஹபீபா அந்த மாதிரி தான். தந்தையை விசாரித்தாங்க, நலம் விசாரித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உட்கார முற்பட்டப்போ அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ற பாய் விரிச்சிருந்தது. அதை வெடுக்குன்னு உருவிட்டாங்க. உருவிட்டு அந்த தந்தையை பார்த்து பேசினார்கள், நீங்கள் முஷ்ரிக்காக இருக்கிறீங்க, நபிகள் நாயகத்தினுடைய விருப்பிலே என்னால் உங்களை அமர வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சொந்த தகப்பனார். உம்மு ஹபீபா நீயா இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லி உம்மு ஹபீபாவினுடைய கடந்த காலத்தை எல்லாம் சொல்லி ஒரு தந்தைங்கிற அடிப்படையில் அவர் நிறைய பேசுகிறார். உம்மு ஹபீபாவும் இவருடைய கடந்த காலங்களை எல்லாம் சொல்லி தற்போதைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மனைவியாக இருக்கிற தன் இடத்தை எல்லாம், அதனுடைய நெருக்கடியை எல்லாம் சொல்லுகிறார்கள். அதாவது அபூ சுஃபியானுடைய உள்ளத்தை டச் பண்ண நிகழ்ச்சிகள் மாத்திரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உள்ளத்துக்குள்ள ஊடுருவி போய் ஏற்படுத்திய காயம் இதுவெல்லாம். ஒன்று, ரோமானிய மன்னர் சொன்னார், முகம்மதுவின் பாதங்களை கழுவுவேன். 2வது ஜெயித் இப்னு தஸனா சொன்னார், காலில் முள் குத்துறது கூட என் உயிர் போகிறத விட அது எனக்கு பெருசு என்று பேசினார். இப்போது சொந்த மகள் சொல்லுகிறார், என் கணவராகவும் அல்லாஹ்வின் தூதராகவும் இருப்பவருடைய விருப்பில் அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களை என்னாலே அமர வைக்க முடியாது என்று பெற்ற தந்தை வாசலுக்கு வந்தபோது, வீட்டிற்கு வந்தபோது உம்மு ஹபீபா சொன்ன போதுதான் அவருடைய ஆழ்மனதில் ஏராளமான சிந்தனைகள். ஹைர், எப்படி இஸ்லாத்திற்கு சேருகிறார் என்று பார்ப்போம். வரலாற்றின் நீண்ட நெடிய தகவல்களுக்கு சொந்தக்காரரான அபூ சுஃபியான் ஹிஜ்ரி 8. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியான் உளவு பார்க்க வந்த அந்தபடியே பல்லாயிரம் பேர்களோடு மக்காவை நோக்கி வருகிறார்கள். மக்காவை கைப்பற்றப் போகிறார்கள்.
பல்லாயிரம் பேர் குழு குழுவாய் கோத்திரம் கோத்திரமாய் எல்லாரும் கொடிகளோடு மிகப்பெரிய தோற்றங்களோடு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக உயர்ந்த அந்த வெள்ளை குதிரையில் அன்றைக்கு கருப்பு தலைப்பாகை அணிந்து கொண்டு நாயகம் மக்காவிற்குள்ளே நுழைய வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வர்றாங்கன்னு தகவல் லேசாக பரவிட்டு இருக்குது. இன்னும் அபூ சுஃபியானுக்கு தெரியலை. என்னமாவது நடக்குதா, மக்காவுக்கு வெளியில் வர்றாங்களா, மக்காவுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்களான்னு பார்க்கறதுக்காக அவரும் அவரோட தோழர் ஒருவர் புதைல்னு அவருக்கு பேர், அவரும் 2 பேரும் வர்றாங்க மக்காவுக்கு வெளியே. ஏன்னா ஊர் தலைவர்கள் இல்லையா, தகவல் சொல்லணும் ஊருக்கு, சரியாக காப்பாற்றணும் ஊரை. வந்து கொஞ்சம் தூரம் கழித்து போய் பார்த்தா நிறைய நெருப்பு பந்தம் தெரியுது. நைட்டில் தங்குறப்ப அங்கங்கே நெருப்பு பந்தங்களை வச்சுருப்பாங்கள்ல, நிறைய தெரியுது விளக்கு வெளிச்ச மாதிரி. அபூ சுஃபியான் மெதுவாக புதையில்கிட்ட கேட்குறாரு மிட் நைட்டில், ஆமாம் என்ன இது இவ்வளோ வெளிச்சம், என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. புதையில் சொல்கிறாரு, இது குபா பகுதி, குபாவில் இருக்கக்கூடிய ஒரு கோத்திரம் ஹுசா ஆக்காரங்க, அவங்கெல்லாம் வந்து இரவு தங்குற நேரத்தில் இப்படியெல்லாம் வெளிச்சத்தை வைப்பாங்க, அந்த கோத்திரத்தினுடைய வெளிச்சமாக இருக்கலான்னு. அபூ சுஃபியான் சொல்கிறாரு, இல்லை எனக்கு குபாவையும் தெரியும், குபாவில் இருக்கிற ஹுசாவையும் தெரியும், அவங்க இவ்வளோ பேர்லாம் கிடையாது, நிச்சயமாக இது யாரோ தான், கொஞ்சம் ஓரமாக நின்று பார்க்கலாம் அப்படின்னு ஒளிஞ்சிருந்து 2 பேரும் பார்க்குறாங்க. இதற்கிடையில் நடந்த இன்னொரு நிகழ்வை பாருங்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த நிகழ்ச்சிக்கு சில நாட்களுக்கு முன்னால் தான் மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் கிளம்புறப்ப போய் அவர்கள் முழுமையாக இஸ்லாமிய அறிவிப்பு செய்து, முன்பே முஸ்லீம் ஆகிவிட்டாலும் வெளிப்படையாக அறிவிப்பு செய்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட வர்றாங்க ரசூலுல்லாஹ் கூட. நாம் போய் மக்காவிலே உங்களுடைய வருகையை சொல்லுகிறேன், யார் யாரெல்லாம் மார்க்கத்தில் இணைந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மனதளவில் தயாராகட்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட குதிரையை கேட்டார். சச்சா கேட்குறதுனால கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளையான அந்த குதிரையின் மீது ஏறி அப்பாஸ் வர்றாரு நைட் நேரம். இவங்க 2 பேரும் அப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன விளக்கு வெளிச்சம் இது, யார் குபாக்காரங்களா மற்றவங்களான்னு. சவுண்டு அப்பாஸ் ரலியல்லாஹு பக்கத்தில் வர்றப்ப கேட்டுருது. கேட்ட உடனே இது என்ன அபூ சுஃபியானோட சத்தம் மாதிரி எல்லாம் இருக்குது, நைட்டு இருட்டு, அதனால் குதிரையில் உட்காந்துக்கிட்டே அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அபூ சுஃபியானா அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப அவர் கேட்குறார், அபுல் ஃபதல், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பட்ட பேர் அது, அபுல் ஃபதலா அப்பாஸா நீங்கள் அப்படின்னு கேட்குறார். ஆமாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள். அவர்கள் பலரோடு அல்ல பல்லாயிரம் பேரோடு வருகிறார்கள், மக்காவை கைப்பற்றுகிறார்கள். உனக்கு இன்னும் நேரம் வரலையா, நீ இஸ்லாத்தில் சேர்ந்துரு, ஒருவேளை நாயகம் மக்காவை கைப்பற்றி விட்டால் உனக்கெல்லாம் என்ன நடக்கும் என்று தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரில் உள்ள எல்லாத்தையும் மன்னிக்க போகிறாங்க, அது வேற. அபூ சுஃபியானே இருந்திருந்தாலும் மன்னிக்க தான் போகிறாங்க, அது வேற. அனைவரையும் மன்னித்தார்கள் அந்த சகிப்புத்தன்மைக்கு சொந்தக்கார நபி, சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சுஃபியான்ட்ட அப்பாஸ் வலியுறுத்துறார், என் பின்னாடி உட்கார், வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், உனக்கு நான் பாதுகாப்பு தருவதை பொறுப்பேற்று கொள்ளுகிறேன், உன் உயிருக்கோ உன் உடைமைகளுக்கோ எந்த சேதமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், என் பின்னாடி உட்கார், வா போகலாம். கூட்டிகிட்டு போனாங்க. தயக்கத்தோடு கடைசியில் உட்காந்துட்டாங்க. அபூ சுஃபியான் நேராக குதிரை படைகளை கிழித்து கொண்டு போகிறது. முன்னால் படையின் பாதுகாப்புக்கு இருந்தது உமர் ரலியல்லாஹு. இவங்களை பின்னாடி உட்காந்துருக்கிறது அபூ சுஃபியான்னு பார்த்தாங்களா இல்லையா, வாளை உருவிட்டு கிளம்பிட்டாங்க உமர் ரலியல்லாஹு. விறுவிறுன்னு வந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு தெரியும் அபூ சுஃபியானை யார் பார்த்தாலும் போட்டுருவாங்க, கொன்றுவாங்க. குதிரையை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கூடார வரையும் போய் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. யார், அப்பாஸ் ரலியல்லாஹு. இடையில் நிறுத்தின கதை வேறு. நேராக போய் நிறுத்தி அப்பாஸை கையை பிடிச்சி இறக்கி ரசூலுல்லாஹ் முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க. இரவு நேரம், மிட் நைட்டு. விளக்கின் வெளிச்சத்தில் பளபளக்கிற பிரகாசிக்கிற வாளோடு வந்துட்டார் அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு. அல்லாவின் தூதரே, அப்பாஸ் கூட இருக்கிறது யார் தெரியுமா, அபூ சுஃபியான். கொல்லக்கூடாது என்று ஒப்பந்தம் இருந்த காலங்களில் இவர் என்னிடம் சிக்கினார். அப்போவெல்லாம் நான் வருத்தப்பட்டேன், ஒப்பந்த காலத்தில் மாட்டியிருக்கிறானேன்னு. இப்போ ஒப்பந்தம் இல்லாத காலத்தில் இவர் சிக்கி இருக்கிறார், இந்த நிமிஷமே இவர் தலையை கொல்லுவேன். யார், உமர் ரலியல்லாஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாவின் தூதரே, மக்காவுக்கு வெளியில் இருந்து இவருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்து கூட்டி வந்திருக்கிறேன். நான் பாதுகாப்பு கொடுத்த நபருக்கு நீங்களும் பாதுகாப்பு கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி சர்ச்சை, கூச்சல், குழப்பம் எல்லாம், அபூ சுஃபியானை கொல்லணும்.
நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அப்பாஸ் உங்கள் இடத்திற்கு, நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு அவரை அழைச்சிட்டு போயிட்டு நாளைக்கு காலையில் எங்கிட்ட வாங்க, இப்போதைக்கு நான் எதுவும் சொல்லலை என்று சொல்லிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயாச்சு. காலையில் கூட்டிகிட்டு வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானோடு பேசினார்கள். வைஹக யா அபா சுஃபியான், அலம் யஅனி லக அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். அபூ சுஃபியான், உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு இன்னும் நேரம் வரலையா? அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டு ஷஹாதத்து சொல்ல உனக்கு நேரம் வரலையா? அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, உன் தலை வெட்டப்படுறதுக்கு முன்னாடி முதல்ல கலிமாவை சொல்லு. என்ன நடக்கிறது என்று தெரியுமா? நீண்ட யோசனைகளுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் முன்பே சொன்ன பிரகாரம் இந்த மாமனிதர் ஏற்கனவே உள்ள ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பது சத்தியம் என்று நிச்சயமாய் அபூ சுஃபியானுக்கு தெரியும். அபூ சுஃபியான் போர் தளபதியை ஒழிய அந்த சிலைகளின் பக்கம் முழுமையாக மனசை கொடுத்து அல்லாஹுவை மறுக்கிற, ரசூலை மறுக்கிற விஷயத்தில் உச்சகட்டமாக இவர் இருந்ததல்ல. அவர் பரம்பரை பகையும் போர்க்குணமும் உள்ளவர், அவ்வளவுதான். அபூ சுஃபியான், சுருக்கமாய் விஷயத்திற்கு வந்து விடலாம், நீண்ட நேரம் செல்லுகிறது இந்த பேச்சுவார்த்தை. ஷஹாதத்து கலிமாவை சொல்லி அல்லாஹுவின் தூதரிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்று அல்லாஹுவை ஒரே இறைவனாக ஏற்று ஷஹாதத்து கலிமா சொல்லுகிறார்கள். ஹதரத் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்போ சஹாபி ஆயிட்டாங்களோ இவர்களுக்கு மாபெரும் சிறப்பு ரெண்டு கிடைச்சது. ஒன்று சஹாபி என்கிற சிறப்பு, இன்னொன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இவர்கள் மாமனார் என்கிற சிறப்பு. இந்த ரெண்டு சிறப்புகளுக்கும் சொந்தக்காரராக ஹதரத் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆகிவிட்டார்கள். மிகப்பெரிய மாற்றம். சில பேருக்கு இஸ்லாத்தில் வந்த உடனே அதனுடைய, நீங்கள் நவ முஸ்லீம்களை, புதுசாக ரிவர்ட் ஆகிற முஸ்லீம்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பரம்பரை முஸ்லீம்களை விட மார்க்க பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். நாமெல்லாம் என்னன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நிலை தான் அபூ சுஃபியான். சேர்ந்த மாத்திரத்தில் அல்லாஹுவின் நெருக்கம், ரசூலின் காதலராக மாறி போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அடுத்த சில நாட்களிலேயே தாயிஃபின் யுத்தங்களில் கரை கண்ட அபூ சுஃபியான் ரசூலுல்லாவோடு போகிறார், யுத்தம் செய்கிறார். ஒரு கண் குத்தப்பட்டது அபூ சுஃபியானுக்கு. வரலாற்றிலே நீங்கள் இப்படியெல்லாம் எங்கும் பார்க்க முடியாது. தாயிஃபின் யுத்தத்தில் குத்தப்பட்ட கண்ணை வெளியே எடுத்துட்டாங்க. ஒரு வெள்ளை துணியிலே கண்ணை வைத்து கொண்டு வருகிறார். நீங்கள் யுத்த வரலாற்றில் எங்காவது படித்திருக்கிறீர்களா? கண்ணிலே காயம் ஏற்படும், கண்ணீருக்கு பதிலாய் குருதி வழியும், கண் தெரியாமல் போகும், காயம் பட்டது என்றுதான் கேள்விப்படுகிறோம். பெயர்த்தெடுக்கப்பட்ட கண்ணை வெள்ளை துணியிலே வைத்து கொண்டு தாயிஃபிலே போர் செய்து கொண்டிருப்பதற்கிடையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். பொதுவாக இந்த உலகத்தில் கண்ணில்லாதவர்களுக்கு மறுமையிலே தரப்படக்கூடிய வெகுமதி சொல்லிலே அடங்காது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய வெகுமதி வைத்திருக்கிறான். அதனால் கண்ணில்லாதவர் நிறைய பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் வெகுமதிகளை சொல்லி காட்டியது உண்டு பல்வேறு ஹதீஸுகளில். இதோ இப்போது அபூ சுஃபியானுக்கும் சொல்லுகிறார்கள், அபூ சுஃபியான், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து உன் கண்ணை திரும்ப பார்வை கொண்டு வர முடியும், அல்லது சுவனத்திலே இறைவன் இந்த கண்ணுக்கு பதிலாய் வழங்கப்படுகிற மிகப்பெரிய தரஜா, அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டில் எது வேண்டும்? நீங்கள் விரும்பியதை செய்கிறேன் என்று சொன்னபோது எவ்வளவு பெரிய இஸ்லாமிய உணர்வு, அல்லாஹ் ரசூலின் மீதான வார்த்தைகளின் நம்பிக்கை. துணியில் கையில் வச்சிருந்த கண்ணை தூக்கி போட்டுட்டு சொன்னார், நீங்கள் எனக்கு கண்ணொளி கொடுத்து விடாதீர்கள், துவா செய்து மறுமையில் எனக்கு இறைவன் வழங்குகிற அந்த தரஜா தான் வேண்டும். இஸ்லாத்தில் சேர்ந்த மாத்திரத்தில் இவ்வளவு பெரிய மார்க்கத்தின் மீதான பற்றும் அல்லாஹ் ரசூலுடைய நெருக்கமும், நான் சொன்னது போல் புதிய முஸ்லிம்களுக்கான ஈமானின் வீரியம் ரொம்ப அதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தாயிஃப் யுத்தத்தில் பங்கேற்றியது போலவே ஹுனைன் யுத்தத்தில் பங்கேற்றார்கள். கிட்டத்தட்ட 6000 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய படை கைது செய்த போது அத்தனை பேத்துக்கும் தளபதியாக அவர்களின் பாதுகாப்பிலே, அந்த பொறுப்பிலே அபூ சுஃபியானை நியமித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், இதுபோல கனிமத்து எப்போதும் கிடைத்ததில்லை. பிரித்து கொடுக்கிற போது இஸ்லாத்திற்கு புதிதாய் இணைந்திருக்கிற
மார்க்கத்தின் மீது மிகவும் அழுத்தமான பற்று கொண்டிருக்கிற அபூ சுஃபியானுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகைகள் கொடுத்தார்கள். 40 துண்டு கட்டி வெள்ளி கட்டி துண்டுகளை கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே போல அவர்களின் மகன் முஆவியாவுக்கு கொடுத்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இதே போல அபூ சுஃபியான் மகன் யசீதுக்கு கொடுத்தார்கள். நல்லா கவனிக்கணும், யசீதுங்கிறது முஆவியாவுடைய மகன் யசீது தான் சர்ச்சைக்குரிய கூஃபாவினுடைய அதிபதி, அவர் வேற. அபூ சுஃபியான் அவர்களுக்கே முஆவியான்னு பையன், யசீதுன்னு பையன் இருந்தது. பின்னாட்களில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு பிறந்த குழந்தைக்கு தான் தம்பி பேரை வச்சாங்க, அது வேற. நேரடியாக அபூ சுஃபியானின் மக்களில் ரசூலுடைய சஹாபியாக இருக்கிற பாக்கியத்தை பெற்ற முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, யசீத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த யசீதிற்கு நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தவறாக யசீதை கொண்டு போய் விட வேண்டாம், அது வேறு யசீது. இந்த யசீத் அபூ சுஃபியானின் நேரடி பிள்ளை, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பி, சஹாபி, ஹுனைனிலே ரசூலுல்லாவோடு பங்கேற்றவர். அவருக்கும் 100 ஒட்டகம், இவருக்கும் 100 ஒட்டகம் எக்கச்சக்கமாய் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது அபூ சுஃபியான் ரசூலுல்லாவால் நஜ்ரான் தேசத்துக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அபூ சுஃபியான் இஸ்லாத்திலே சேர்ந்தது, ஹுனைனிலே கலந்தது, தாயிஃபிலே கலந்தது, நஜ்ரானுக்கு கவர்னரானது என்று கடைசி நேரம் வந்தாலும் மிகப்பெரிய இஸ்லாமிய ஆளுமையாக மாறிவிட்டார். ரசூலுல்லாஹ் இருக்கிறப்ப மட்டுமல்ல, இல்லாத காலத்திலும் அவர்கள் இல்லாமல் தள்ளாடிய வயதிலேயும் கூட இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய போராளியாக இருந்தவர் அபூ சுஃபியான். பின்னாட்களில் எர்மூக் யுத்தம் நடந்தது. எர்மூக் யுத்தத்தில் இவருடைய மகன் யசீது தான் தளபதி. எர்மூக் யுத்த களத்தில் மகனை தளபதியாக கொண்டிருக்கிற படையில் சுமார் 72 வயசை தாண்டி இருக்கிற நிலையில் அபூ சுஃபியான் போர் வீரராக வருகிறார். நினச்சி பாருங்களேன், 72 வயசில் போர்க்கவசத்தை போட்டுக்கிட்டு ஆயுதங்களை தரித்து கொண்டு நடு மைதானத்தில் ஒருவர் நிற்க முடியும் என்றால் உடம்புக்குத்தான் வயதாக இருக்கிறது, மனதிற்கு அல்ல, அவரின் இஸ்லாத்திற்கு அல்ல, அவரின் வீரியத்திற்கு அல்ல. மகனுடைய தலைமையிலே போனவர். அல்லாஹ்வின் ஏற்பாடு. சில பேருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க நாடிவிட்டால் எப்படியும் சோதிப்பான். எஞ்சி இருந்த ஒரே ஒரு கண்ணு, அதுவும் எர்மூக்கிலே போய்விட்டது. 2 கண்ணும் இல்லாத பார்வையற்ற 72 வயதை தாண்டிய ஒரு வயதானவர் அல்லாஹ்விற்காக வாளெடுத்து போர் புரிகிறார் என்றால் அபூ சுஃபியானின் மார்க்க பற்றி என்னவென்று சொல்ல. கண்ணு போயிருச்சு, ஆனால் சத்தம் மட்டும் போரில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி சத்தம். அல்லாஹ அல்லாஹ, அல்லாவுக்காக அல்லாவுக்காக, இபாதல்லா, அல்லாவுடைய அடியார்களே அல்லாவுக்காக வாங்க, இன்தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாவுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். பேசிக்கிட்டே போகிறார். போர்க்களத்துக்குள்ளே 2 கண்ணும் இல்லை, ஒரு கண்ணில் இப்போது தான் போயிருக்கிற வழியும் இரத்தம். அல்லாஹும்ம அன்சில் நஸ்ரக், யா அல்லாஹ் உன் உதவியை இறக்கி கொடு, இது உன்னுடைய நாள், உன் உதவியை இறக்கி கொடு என்று கேட்டுக்கொண்டே கதறி கதறி அழுது கொண்டே போர் வீரர்களை திரட்டிய அபூ சுஃபியானினுடைய ஈமானிய வேகத்தை நாம் என்னவென்று சொல்ல. அபூ சுஃபியான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படி ஏராளமான வரலாற்று செய்திகளுக்கு சொந்தக்காரர்கள். ஹதரத் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு பத்ரிலே காட்டிய சாதுரியம் இவருடைய மிகப்பெரிய அறிவாற்றலுக்கு உதாரணம். ஹுனைன் போரிலே நிறைய பேர் ஓடிய போது ஓடாமல் களத்தில் நின்றது இவரின் வீரத்திற்கு அடையாளம். ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்திலிருந்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, பொதுவாக இவர் ஊரில் தலைவராக கௌரவமாக வாழ்ந்துட்டார், எல்லாத்துக்கும் தளபதி மாதிரி, இன்றைக்கி இஸ்லாத்தில் சேர்ந்து உங்கள் கூட கூப்பிட்டு போகிறீங்க, ஊர் மக்கள்லாம் மதிக்கிற மாதிரி அவருக்கு ஒரு கௌரவம் ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் அந்த கௌரவம் கொடுத்தாங்க. மக்காவில் இருக்கிற மக்களே, அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ளே புகுந்தவங்களுக்கெல்லாம் நான் மன்னிப்பு தர்றேன் அப்படின்னாங்க. பொதுவாக மக்காவில் எல்லாத்தையும் மன்னிக்க போகிறாங்க. காபாவிலே போய் ஒட்டி கொண்டவன் பாதுகாப்பு பெற்று விட்டான், இப்படி சொல்லிகிட்டே வரும்போது அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ளே நுழைந்தவனெல்லாம் பாதுகாப்பு பெற்று விட்டான்னு ஒன்று இவருக்கு ஒரு பயங்கரமான பெருமிதம். சேர்ந்த மாத்திரத்தில் பெருமானாரால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் என்று இவைகளை சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நெருங்கி இருந்த பொழுதுகளில் இவர் கற்ற ஞானம்,
இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து இவர்கள் படித்த பாடம் எக்கச்சக்கமான பாடங்களை படித்தார்கள். கடைசியாக இவர்கள் வஃபாத்தாகிற சற்றொப்ப 90 வயதை தொற்றிருக்கிற நேரத்தில் வஃபாத்தாகிறப்ப தூய்மையான வாழ்க்கை சொன்னாங்க. சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட யாரும் நான் மௌத்தா போனால் அழுகக்கூடாது. ஏன் தெரியுமா? இஸ்லாத்தில் சேர்ந்ததிலிருந்து ஒரு சின்ன பாவம் கூட நான் செய்யலை, அதனால் எனக்காக யாரும் அழுக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஹஜ்ரத் அபூ சுஃபியான் அவர்கள். கடைசியாக இவர்கள் மதீனா முனவ்வராவிலே வைத்து ஹிஜ்ரி 32 என்று 34 என்று பல்வேறு கருத்துக்கள், சுருக்கமாய் 30க்கும் 34க்கும் இடையில் இவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இவர்களுக்கு அன்றைய ஹலீஃபா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தொழ வைக்கிறார்கள். ஜன்னத்துல் பகீயிலே இவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். வயதாகிற போது இவர்கள் மௌத்தாகிற போது இவர்களின் வயது 90, 92, 94 என்றெல்லாம் வரலாற்றாசிரியர்கள் அந்த இறந்த ஆண்டு கணக்கை வைத்து அவருடைய வயது கணக்கிலையும் கருத்து வேறுபாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆளுமையாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்ற ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹுவினுடைய நெருக்கத்திற்காக நிறைய தியாகம் செய்தவர்கள். 2 கண்களையும் இழந்த ஆனால் உள்ளம் மட்டும் தளராத அந்த இரும்பு மனிதர் அபூ சுஃபியான். அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய உயரிய அந்தஸ்துகளை வழங்குவானாக. இவர் போன்ற மார்க்கப்பற்றை, இவர் போன்ற அல்லாஹ் ரசூலின் மீதான காதலை அல்லாஹ் இந்த உம்மத்தில் இருப்போருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.